இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வடக்கு கிழக்கு ரீதியாக கவனஈர்ப்பு செயற்பாடு ஒன்றை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே வடமாகாணத்திலே குறிப்பாக யாழ் மாவட்ட கிட்டுப்பூங்காவிலிருந்து செம்மணி வரைக்கும் இந்த கவனஈர்ப்பு நடவடிக்கை ஆரம்பித்து ஊர்வலமாக சென்று செம்மணியிலே நிறைவடைய இருக்கின்றது. அதனால் எங்களுடைய இந்த உறவுகளுடைய போராட்டம் நலிவுற்று போகாமல் மக்கள் இதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பக்கத்துணையாக நிற்க வேண்டும் என்றுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்போம். உண்மையிலே இந்த உறவுகளுடைய இந்த போராட்டம் என்பது நீண்ட காலமாக நடத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த மக்களுக்குள் அமைப்புகளுக்குடைய இருந்த சில ஒற்றுமையின் இன்மை காரணமாக நாங்கள் கூட சில வருடங்கள் இந்த போராட்டத்திலிருந்து ஒதுங்கியிருந்தோம். அதற்கு அந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய அமைப்புகளுக்கிடையில் இருந்த சில ஒற்றுமையின்மை மற்றும் அவர்களுடைய அணுகுமுறை தவறுகள் காரணமாக நாங்கள் கடந்த காலத்திலே பாரிய பங்களிப்பை செய்திருந்தாலும் இடப்பட்ட ஒரு 2 வருடங்களிலே நாங்கள் ஒதுங்கி நின்ற பிறகு இந்த முறை நாங்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு பாரிய ஆதரவை வழங்குறதுக்கு முன் வந்திருக்கின்றோம். பொறுத்தமட்டில் காணாமல் ஆக்கப்பட்ட அவர் போராட்டத்தில் தேசிய மீனவ ஒத்துழைப்பகம் தொடக்க காலத்திலிருந்து அதுக்கான முழுமையான பங்களிப்பை செய்து வருகின்றது. அதாவது ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு சூழ்நிலையில் கொழும்பு மற்றும் நீர்கொழும்பு மையமாக கொண்டு சில அடையாள செயற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போ இந்த செம்மணி செயற்பாட்டை பொறுத்த மட்டில் அந்த செம்மணி பிரச்சனையை பொறுத்த மட்டில் ஒரு பிரச்சாரம் ஒன்று செய்யப்படுகின்றது. ஏன்னா நாங்கள் அந்த தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய ஏனைய மாவட்ட மட்ட மீட்டிங்கள் அல்லது தேசிய மட்ட மீட்டிங்களில் திரு ஹேமந்த்குமார் அவர்களினால் இந்த விடயங்கள் உரையாடப்படுகின்றது. இந்த செம்மணி போன்ற விடயங்கள் உரையாடப்படுகின்றது. நான் நினைக்கிறேன் இந்த போராட்டத்தில் இந்த வடக்கு கிழக்கில் அதோட சார்ந்த அமைப்புகள் இணைந்து கொள்வதற்கான ஒரு சாத்தியப்பாடு இருக்குது, வலுவாக இருக்குது. வணக்கம், என்னுடைய பேர் இன்பம். நான் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய யாழ் மாவட்ட இணைப்பாளரும் கிராமிய உழைப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராகவும் இந்த ஊடகத்தை சந்திக்க வந்திருக்கின்றேன். அதாவது எதிர்வரும் 30ஆம் தேதி உலக காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு எமது மலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய அமைப்புகள் வடக்கு கிழக்கு ரீதியாக கவனஈர்ப்பு செயற்பாடு ஒன்றை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே வடமாகாணத்திலே குறிப்பாக யாழ் மாவட்ட கிட்டுப்பூங்காவிலிருந்து செம்மணி வரைக்கும் இந்த கவனஈர்ப்பு நடவடிக்கை ஆரம்பித்து ஊர்வலமாக சென்று செம்மணியிலே நிறைவடைய இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய இந்த கவனஈர்ப்பு செயற்பாட்டுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை வழங்குவதற்கு முன்வந்திருக்கின்றோம். அதாவது தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கமும் கிராமிய உழைப்பாளர் சங்கமும் இணைந்து இந்த கவனஈர்ப்பு செயற்பாட்டை நாங்கள் வலுப்படுத்துவதன் நோக்கமாக கொண்டு எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் ஊடக அறிவித்தலையும் தாண்டி மக்கள் ரீதியாக எங்களுடைய பங்களிப்பை செய்ய இருக்கின்றோம். ஆகவே இந்த ஊடக வாயிலாக அறிவிக்கப்படுகின்ற தகவலை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளும்படி நாங்கள் பணியோடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். இந்த நாளிலே இடம்பெறுகின்ற இந்த உலக காணாமல் ஆக்கப்பட்ட தினத்தை முன்னிட்டு எங்களுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய மக்களுடைய போராட்டத்தை நாங்கள் பலம் பெற செய்ய வேணும். அதே நேரத்தில் இந்த மக்களுடைய நீண்டகால போராட்டம் நலிவுற்று போகாமல் அல்லது சோர்வடைந்து போகாமல் மக்கள் இந்த போராட்டத்திலே பாரிய ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டும் என்றதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் அவர்கள் நீண்ட காலமாக இந்த போராட்டத்தை, அதாவது 2009க்கு பிற்பாடான காலத்திலிருந்து இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக
நடத்தி வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே எத்தனையோ வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை நாங்கள் இழந்திருக்கின்றோம். அதனால் எங்களுடைய இந்த உறவுகளுடைய போராட்டம் நலிவுற்று போகாமல் மக்கள் இதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பக்கத்துணையாக நிற்க வேண்டும் என்றுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்போம். உண்மையிலே இந்த உறவுகளுடைய இந்த போராட்டம் என்பது நீண்ட காலமாக நடத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த மக்களுக்குள் அமைப்புகளுக்குடைய இருந்த சில ஒற்றுமையின் இன்மை காரணமாக நாங்கள் கூட சில வருடங்கள் இந்த போராட்டத்திலிருந்து ஒதுங்கியிருந்தோம். அதற்கு அந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய அமைப்புகளுக்கிடையில் இருந்த சில ஒற்றுமையின்மை மற்றும் அவர்களுடைய அணுகுமுறை தவறுகள் காரணமாக நாங்கள் கடந்த காலத்திலே பாரிய பங்களிப்பை செய்திருந்தாலும் இடப்பட்ட ஒரு 2 வருடங்களிலே நாங்கள் ஒதுங்கி நின்ற பிறகு இந்த முறை நாங்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு பாரிய ஆதரவை வழங்குறதுக்கு முன்வந்திருக்கின்றோம். நாங்கள் அந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் அமைப்புகளுடைய பிரதிநிதிகளோடு அவர்களுடைய சில தவறுகளை நாங்கள் சுட்டிக்காட்டி அவர்களோட ஒரு நட்புறவு ரீதியாக கதைச்சி ஒரு உடன்பாட்டுக்கு வந்ததுக்கு அமைவாக நாங்கள் இந்த ஆதரவை அவர்களுக்கு வழங்க முன்வந்திருக்கின்றோம். ஆக எதிர்காலத்திலும் நாங்கள் இந்த அமைப்புகளை நாங்கள் பலமடைய செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் அந்த மக்களுக்கான அல்லது இந்த உறவுகளை இழந்தவர்களுக்கான நீதி இன்று வரைக்கும் கிடைக்காத ஒரு நிலையில் ஒரு நீண்ட பயணமாக இழுபட்டு செல்லுகின்றது. இந்த இழுபாட்டுக்கு காரணம் அரசியல் காரணங்கள் கூட இருக்கின்றது. அதுக்கு அரசாங்கமோ அல்லது சர்வதேசமோ என்றதையும் தாண்டி எங்களுடைய அரசியல் தலைவர்களுடைய சில தவறான அணுகுமுறைகளும் ஒரு காரணமாக இருக்கின்றது. ஆகவே இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய இந்த போராட்டத்தை நாங்கள் பலப்படுத்துவதனூடாக எதிர்காலத்தில் எங்களுடைய அரசியல் தலைமைகளுக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்கின்ற அல்லது அவர்களை அதை நோக்கி எல்லோரையும் செயற்பட வைக்கிற ஒரு நிலையை நாங்கள் உருவாக்க விரும்புகின்றோம். ஏனென்றால் இதில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் ஒவ்வொருபட்ட கோணங்களில் அல்லது ஒவ்வொருபட்ட தேவைகளின் நிமித்தம் அவர்கள் செயற்படுவதாலே எங்களுடைய இந்த போர்னாலே நாங்கள் சந்தித்த இழப்புக்கள் அல்லது போர்னாலே ஏற்பட்ட பக்க விளைவுகளுக்கு தீர்வு காண முடியாமல் இருக்கின்றது இந்த அரசியல் கட்சிகளுடைய ஒற்றுமையின்மை காரணமாக. ஆகவே எதிர்காலத்திலே நாங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அரசியல் கைதிகளை விடுவிக்கின்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது ஏனைய எங்களுடைய மத ஸ்தலங்கள் அல்லது நிலங்கள் போன்ற ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய உரிமைகளை சொத்துக்களை மீட்டெடுக்கின்ற செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் எல்லோருமே ஒரு புள்ளியிலே இணைந்து ஒன்றுபட்டு செயற்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அதுக்கு அமைவாக நாங்கள் இந்த அரசியல் தலைமைகளுக்கும் கட்சிகளுக்கும் அழுத்தம் கொடுக்கிற ஒரு சந்தர்ப்பம் கூட நாங்கள் உருவாக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை கூட உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த முதலாக நாங்கள் எதிர்வரும் 30ஆம் தேதி காணாமலாக்கப்பட்ட உலக தினத்தை முன்னிட்டு எங்களுடைய மண்ணிலே வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய அந்த போராட்டத்துக்கு நாங்கள் வலு சேர்க்கும் முகமாக எங்களுடைய பூரண ஆதரவை வழங்கியிருக்கின்றோம். அதிலே அனைத்து மக்களும் இந்த போராட்டத்திலே பங்கேற்க வேண்டும் என்றதை வினயமாக கேட்டுக்கொண்டு, அதே நேரத்தில் ஏனைய முக்கிய அமைப்புகள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவை தெரிவித்து தங்களுடைய ஊடக அறிக்கையை வெளியிட்டதை இட்டு நாங்களும் மகிழ்ச்சி அடைகின்றோம், அதை வரவேற்கின்றோம். உதாரணத்துக்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இதில் முக்கியமான ஒரு அமைப்பாக எங்களுடைய பிரதேசத்திலே எங்களுடைய மண்ணிலே இயங்குகின்ற அடிப்படையிலே அவர்களுடைய இந்த ஊடக அறிக்கை வெளியிட்டதையிட்டு நாங்கள் 30ஆம் தேதி போராட்டம் ஒரு சிறப்பான போராட்டமாக இருக்கும் என்று நம்புகின்றோம். ஆகவே எங்களுடைய ஏனைய இதில் இணைந்து கொள்ள
முடிவெடுக்காமல் இருக்கின்ற ஏனைய அமைப்புகளும் இந்த விடயம் தொடர்பாக தங்களுடைய நல்ல முடிவை எடுத்து ஊடக ரீதியாக அவளுடைய ஏனைய வகையிலையும் அறிவிக்கும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்ளுகின்ற அதே நேரத்தில் மற்ற அனைத்து மீனவர் சங்கங்களும் எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மீனவர் சங்கங்களும் ஏனைய கிராமிய மட்ட அமைப்புகளும் இந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்க முன்வருமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய கருத்துடைய நிறைவு செய்கின்றேன். வணக்கம். செம்மணி படுகொலை புதகுலியாயினும் சரி, காணாமலாக்கப்பட்டவர்களாயும் சரி, வடகிழக்குள்ள மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட போராட்டமாக இருக்கின்றதை அன்றி இந்த போராட்டம் தமிழர்களை தாண்டி பன்முகப்படுத்தப்பட்டதாக இல்லை. தமிழ் அமைப்பு தெற்கில பலமான அமைப்பாக இருக்கிறது இல்லை. இவ்வாறான போராட்டங்களுக்கு ஆதரவு பெறக்கூடிய ஏதாவது பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறதா? இந்த செம்மணிக்கு அடிக்கடி காணாமல் எங்களை பொறுத்த மட்டும் காணாமல் ஆக்கப்பட்ட அவர் போராட்டத்தில் தேசிய மீனவ ஒத்துழைப்பகம் தொடக்க காலத்திலிருந்து அதுக்கான முழுமையான பங்களிப்பை செய்து வருகின்றது. மற்றது ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு சூழ்நிலையில் கொழும்பு மற்றும் நீர்கொழும்பு மையமாக கொண்டு சில அடையாள செயற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போ இந்த செம்மணி செயற்பாட்டை பொறுத்த மட்டும் அந்த செம்மணி பிரச்சனையை பொறுத்த மட்டும் ஒரு பிரச்சாரம் ஒன்று செய்யப்படுகின்றது. ஏன்னா இப்போ நாங்கள் அந்த தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய ஏனைய மாவட்ட மட்ட மீட்டிங்கள் அல்லது தேசிய மட்ட மீட்டிங்களில் திரு ஹேமந்த்குமார் அவர்களினால் இந்த விடயங்கள் உரையாடப்படுகின்றது. இந்த செம்மணி போன்ற விடயங்கள் உரையாடப்படுகின்றது. நான் நினைக்கிறேன் இந்த போராட்டத்தில் இந்த வடக்கு கிழக்கில் அதோட சார்ந்த அமைப்புகள் இணைந்து கொள்வதற்கான ஒரு சாத்தியப்பாடு இருக்குது, வலுவாக இருக்குது. இது ஒரு தேசிய அளவில் கொண்டு போகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களில். என்னடா நாங்கள் ஒரு கொள்கை அடிப்படையில் அந்த அமைப்பு செயற்படுகிறபடியாக தமிழ் மக்கள் சார்ந்து அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனையில் தேசிய மீனவ ஒத்துழைப்பகம் ஒரு தெளிவான ஒரு கொள்கையோடு இருக்கிறபடியால் அதில் எந்த விதமான முரண்பாட்டுக்கோ அடிக்கடி மாற்று கருத்துக்கும் இடம் இருக்காண்டு நாங்கள் நம்புகிறோம். குறிப்பாக சர்வதேச மெலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் தொடர்பான போராட்டங்களை எப்பொழுதுமே மெலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் குடும்பங்கள் தான் செய்கின்றன. ஏனைய அரசியல் கட்சிகளும் சரி, அமைப்புகளும் சரி, அவற்றில் தொட்டி கொண்டு வருகின்ற ஒரு ஆட்களாகவே செயல்படுகிறார். இந்த வகையில் இம்முறை ஒரு மாற்றமாக ஏதாவது தெற்கிலை கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஏதாவது நடவடிக்கைகளை அல்லது ஏதாவது சர்வதேச மட்டத்தில் கவனத்தை ஈர்க்கக்கூடிய நடவடிக்கைகளை தாங்கள் நாங்கள் போராட்டங்களுக்கு தயாராக இருக்கிறோம். இனிமேல் செய்கிறதுக்கு தயாராக இருக்கான்னு கேட்குறீங்களா? 30ஆம் தேதி இல்லை இப்போ நான் அது முதல் சொன்னால் என்னென்னு சொன்னால் இப்போ வடக்கு கிழக்க தழுவி இந்த போராட்டம் எங்களுடைய உறவுகளால் முன்னெடுக்கிற அடிப்படையில் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் அந்த வடக்கு கிழக்கில் இயங்கக்கூடிய மாவட்ட மட்ட இணைப்பாளர்கள் அமைப்புகளுக்கு இந்த செயற்பாடுகள் கூடாக பங்கேற்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ தேசிய மட்டத்திலாக அதை இன்னும் நாங்கள் யோசிக்கவில்லை, நாங்களும் அந்த விஷயத்தை அவர்களிடம் கேட்கவில்லை. ஆனால் அது செய்கிறதுக்கு முடியும், எங்களால் முடியும், அது சாத்தியப்படுத்தலாம், அதில் ஆட்சேபனை இல்லை. குறிப்பாக அண்மை காலமாக ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. வடகிழக்கில் முன்னெடுக்கப்படுகின்ற கவனஈர்ப்புகள், மட்டுப்படுத்தப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டங்கள் பெரும்பாலானவை சர்வதேச உள்ளூர் அரச சார்பற்ற நிறுவனங்களின் நிதியுதவியின் கீழ் அல்லது நிதியீட்டத்தை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளாக ஒரு அடையாளப்படுத்தல் அண்மை காலமாக பரவலாக முன்வைக்கப்பட்டது. இல்லை, அது பொதுவாக இருக்கிற ஒரு கருத்து. ஆனால் இப்போ நான் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தோடு 2022 பயணிக்கிறேன். அப்போ இதுவரைக்கும் எந்த ஒரு போராட்டத்திலையும் தேசிய வடக்கு கிழக்கில் நடந்த எந்த ஒரு போராட்டத்திலையும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் தன்னை அடையாளப்படுத்தாத ஒரு போராட்டம் இல்லை. அது மீள்குடியேற்றமாக இருக்கலாம், மீனவர் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது காணி விடுவிப்பாக இருக்கலாம், அல்லது இந்த வரைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய போராட்டமாக இருக்கலாம், அரசியல் கைதிகள் தொடர்பான செயற்பாடுகளாக இருக்கலாம். அனைத்திலுமே தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் தன்னை அடையாளப்படுத்தியிருக்கு. எந்த ஒரு ஆட்சி மாற்றத்திலையும் கூட அந்த அவ்வாறான போராட்டங்களிலிருந்து அமைப்பு ரீதியாக தன்னை புறநிலைப்படுத்தி கொள்ளலை, தன்னை அமைப்பு ரீதியாக தன்னை புறநிலைப்படுத்தி கொள்ளலை. ஆனால் தொடர்ச்சியாக அந்த போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்குது. இதில் நாங்கள்
சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து தமிழ் மக்கள் சார்ந்த விடயங்களில் தெளிவான ஒரு கொள்கையை அவை முன் வச்சிருக்கணும். ஒன்று தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு கிடைக்கணுன்றதில் வந்து அவை தெளிவாக இருக்கணும். ஒன்று தெளிவாக இருக்கிறன்றதில் மட்டும் ஐநா மனித உரிமை அமர்வில் கூட அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒன்று மற்றது முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலை என்றதை அவர் வெளிப்படையாக அரசியல் வழியில் உலக அளவில் அவர் கமல்குமாரா வந்து சொல்லியிருக்கிறார். அப்போ அவ்வாறான ஒரு அடிப்படையில் இப்போ எங்களோட அரசியல் தலைவர்கள் சொல்லாத சந்தர்ப்பத்தில் கூட அவர் அதை ஓப்பனாக சொல்லியிருக்கிறார் வெளியரங்கில். இப்போ சிங்கள மக்களோட உரையாடைக்க கூட அவர் அதை பகிரங்கமாக எங்களுக்கு தெரியக்கூடியதாக சொல்லியிருக்கிறார். அதில் அந்த என்ன சொல்ல வாரான்னு சொன்னால் இந்த போராட்டங்களில் இணைஞ்சு கொள்றதுலேயோ இல்லாடி அதில் முன்னெடுக்கிறதுலையோ அவைக்கு கொள்கை ரீதியாக இந்த ஒரு பிரச்சனை இல்லைன்றதை கடந்த 5 நாட்களாக நீதி நூலம் என்று சொல்லி ஒரு கையெழுத்து போராட்டம் யாழ் மாவட்டத்தில் இது தொடர்பாக உங்களுக்கு இருக்கும். அதே நேரம் 29ஆம் தேதி தமிழ் கூட்டுக்கள் கட்சிகள் சேர்ந்த ஒரு கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறார். அதை பார்க்க உங்களுக்கு அந்த முதல் கேட்ட கேள்வியாக கத்திப்பி சொல்லுங்க. நீதி நூலம் என்று சொல்லி ஒரு 5 நாள் தொடர்ச்சி 5 நாட்களாக கையெழுத்து போராட்டம் பண்ண மாவட்டம் வடக்கு கிழக்கு முன்னெடுக்கப்பட்டது புத்தூர் அது தொடர்பாக ரைட். இல்லை என்ன விஷயம் என்று சொன்னால் இப்போ சில விஷயங்கள் வந்து இப்போ எந்த ஒரு அமைப்பும் வந்து இப்போ நீங்கள் சொல்லிக்க நான் அந்த விஷயத்தை கேள்விப்படுறேன். அப்போ அந்த அமைப்பு ரீதியாக வந்து எங்களுக்கு வந்து யாரும் தொடர்புபடுத்தி எங்களை கூப்பிட்டு கதைச்சு ஒரு சில அமைப்புகள் மட்டும்தான் எங்களோட கதைக்கிறோம். உதாரணத்துக்கு இந்த அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கான குரலற்றோர் மக்கள் குரல் அமைப்பு அவர்கள் வந்து கடந்த அந்த கிட்டு பூங்காவில் செய்த செயற்பாட்டில் வந்து அதுக்கு முதல் நடந்த உரையாடலில் வந்து எங்களை கூப்பிட்டு அதுக்கான ஆதரவுகள் வழங்குறது விஷயங்கள் தொடர்பாக எங்களோட உரையாடினார். அப்போ அதுக்கு அமைவாக நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கான பூரண ஒத்துழைப்பை நாங்கள் வழங்கினாங்கள். அதையாவை வரவேற்று கொண்டே. அப்போ அதுக்கு பிற்பாடு தான் இப்போ இந்த வரைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளும் வந்து எங்களை அழைத்து உத்தியோகபூர்வமாக அழைத்து அந்த உரையாடலில் எங்களுடைய கருத்துக்களை கேட்டு அப்போ அதுக்கு நாங்கள் முழுமையான ஆதரவு செய்கிறோண்டார். அப்போ இவ்வாறு என்ன பிரச்சனைனா நாங்கள் நான் சொன்ன 2 வருஷம் இடைவெளி 2-3 வருஷம் இடைவெளி இருந்தேன்னு சொல்லி அப்போ அது வந்து அவைகள் மத்தியில் இருந்த சில குழப்பங்கள் முரண்பாடுகளுக்காகத்தான் நாங்கள் ஒதுங்கின்றது. அப்போ இந்த செயற்பாட்டு பிறகு இப்போ திரும்ப அவையங்களோட கதைச்சி தண்டு அந்த அப்போ இப்படி இந்த அடிப்படையில் இங்கே செயற்பாடுகளை முன்னெடுக்கிற எவரும் வந்து நாங்கள் ஒரு அமைப்பாக இருக்கிறோம் அப்படி நாங்கள் ஒரு செயற்பாட்டாளராக இருக்கிறோம்ன்ற அடிப்படையில் எங்களோட உத்தியோகபூர்வமாக யாரும் கூப்பிட்றதும் இல்லை கதைக்கிறதும் இல்லை. அப்போ அவ்வாறு கதைக்காத அல்லது எங்களை ஒருங்கிணைக்காத ஆட்களோட நாங்கள் செயற்படுறதும் இல்லை செயற்பட விரும்புகிறதும் இல்லை என்றால் அவை தனிச்சு ஓடுறவே தனிச்சே ஓடட்டும். தமிழ் தரப்பில் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கிற கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும் 29 இல்லை அதில் கூட நான் இதை இப்போ முதல் சொன்னது தான் பதில். இரண்டால் கடந்த மாதம் 20ஆம் தேதி இந்த டில்கோ ஹோட்டலில் ஒரு கட்சியும் சில சிவில் அமைப்புகளையும் சேர்ந்து ஒரு அறிக்கொண்டு தயாரிக்கிறதுக்கான ஒரு அழைப்பொண்டு ஏற்படுத்தி அதில் உரையாடல் நடந்தது. இப்போ அதிலே எங்களுக்கு உத்தியோகபூர்வமான அழைப்பு கிடைச்சபடியாக தான் நாங்கள் அதில் கலந்து கொண்டு அதில் எங்களுடைய ஆதரவை வழங்கினாங்க. இப்போ யாராக இருந்தால் அவை பலமாக இருக்கலாம் பலம் குறைஞ்சாக்கலாம் இருக்கலாம். ஒரு அமைப்பு ரீதியாக உத்தியோகபூர்வமாக எங்களுக்கு அழைப்பு சரியான முறையில் வழங்காமல் தாங்களே முடிவெடுத்து போட்டு எங்களை சைன் பண்ணி கொண்டு கேட்டால் அது சாத்தியப்படாது. இல்லாட்டி அதுக்கு ஆதரவு வழங்கணும்னு சொன்னால் அது சாத்தியப்படாது. அப்போ முதல் நீங்கள் கதை கேட்க எங்களை எங்கள் அழைப்புங்க நாங்கள் ஒரு அமைப்பாக தான் இருக்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு சாதாரண அமைப்பாக இருக்கையிலே பறந்துபட்ட அமைப்பு மக்களை அங்கத்தராக கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு வந்து உத்தியோகபூர்வமான அங்கத்தர் வந்து நிரந்தர அங்கத்தர் வந்து 325 பேர் இருக்கணும். உத்தியோகபூர்வமாக நிரந்தர அங்கத்தர் அதோட ஆதரவாளர்கள் வந்து இருக்கணும். நாங்கள் கிராமங்களில் வேலை செய்கிறோம். அப்போ நாங்கள் ஒரு அடிமட்ட சமூக மக்களுக்குள்ள வேலை செய்கிறோம். அப்போ நாங்கள் அந்த வெட்டக்கூடிய அரசியலுக்குள்ள எல்லாம் நாங்கள் சும்மா அவைந்த இதுகளுக்கெல்லாம் நாங்கள் ஈடுபடையலாம். அதுதான் சொல்கிறோம். அவைய மேலே 2 தீர்மானத்தை எடுத்து போட்டு எங்களை வாங்கன்னு கேட்டால் அதெல்லாம் சாத்தியப்படாது. அதான் எங்களுக்கு முழங்குது இல்லை. ஏன்டா இப்போ பாருங்கள் இப்போ 2 நாளுக்குள்ள சில அரசியல் கட்சிகள் சில செயற்பாடுகளை செய்யணும். அப்போ இது எப்படி நகருதுன்றது எங்களுக்கும் அது ஒரு குழப்பம்தான். அப்போ அதில் நன்மையும் இருக்குது
அதில் அடுத்த கட்டம் என்னன்றதும் ஒரு கேள்வியும் இருக்குது. இப்போ நாங்கள் ஏற்கனவே செம்மணி போராட்டத்தில் நாங்கள் இணைச்சி கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்களோட சிங்கள சகோதரர்கள் எல்லாம் அதில் வந்து செம்மணி போராட்டத்தில் எல்லாம் கலந்து கொண்டிருக்கணும். இப்போ அப்போ இங்கே அமைப்புகள் முன்னெடுக்கும் பட்சத்தில் வந்து நாங்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்குறதுல எங்களுக்கு எந்த விதமான தயவு தாட்சியனும் இல்லை. நாங்கள் இதை எந்த இப்போ பொதுவாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் தமிழ் தேசியம் சார்ந்த செயற்பாடுகளாக இருக்கலாம், இல்லாட்டிக்கு ஏனைய மக்கள் சார்ந்த நிலம் சார்ந்த மீனவ பொருளாதார பிரச்சனைகள் சார்ந்த எல்லாத்துலேயுமே நாங்கள் நிற்கிறோம். இப்போ தமிழ் தேசியம் என்ற அடிப்படையில் கூட நாங்கள் சரி இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரி பிழைக்கப்பால் நாங்கள் 2010 இது அமைப்பு ரீதியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைத்தான் நாங்கள் அங்கீகரிச்சிருக்கிறோம், அப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் 2008 நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நிராகரிச்சிட்டோம். அதாவது சொன்னால் உங்களுக்கு சிலருக்கு அதிசயமாக இருக்கும். ஏன் 2008 இறுதி கால பகுதியோட தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழினத்துக்கு எதிரான ஒரு துரோக அரசியலை தான் செய்ய தொடங்கினார். அப்போ ஆனபடியாக நாங்கள் 2008 இறுதி கால பகுதிக்குள்ளேயே கூட்டமைப்பை நிராகரிச்சிட்டோம். நாங்கள் உத்தியோக அமைப்பு ரீதியாக நாங்கள் நிராகரித்த அடிப்படையில் தான் அதிலிருந்து வெளியேறிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை நாங்கள் ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசியத்தில் பயணிக்கிறோம். அதே நேரத்தில் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தோட பயணிக்கிறோம். தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் கொள்கை என்றது வந்து அது உலகமயமாக்கல், பொருளாதாரம், நாட்டினுடைய வளங்களை சுரண்டுகின்ற சக்திகளுக்கு எதிராக போராடுகின்ற ஒரு அமைப்பு என்ற வகையில் அது எங்களுக்கும் பங்கு இருக்கின்றதில் ஒரு கொள்கை அடிப்படையில் இருந்துருக்கோம். இப்போ அந்த அமைப்பு வந்து இங்கே உள்ள எங்களுடைய வளங்களை பாதுகாக்கிற அடிப்படையில், அதாவது மீனவர்கள், கடல் வளம், அவர்களுடைய பொருளாதாரம் மற்றும் ஏனைய விஷயங்களை முன்னெடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறபடியாக நாங்கள் ஒரு கொள்கை உடன்பாட்டோட பயணிக்கிறோம். அப்படி பயணித்து கொண்டு போய்க்க வந்த 2009 பிற்பாடு அரசியல் கைதிகளுடைய போராட்டம், மீனவர்களுடைய போராட்டம், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய போராட்டம், அப்படி அனைத்து போராட்டங்கள்லேயும் அமைப்பு ரீதியாக உத்தியோகபூர்வமாக ஊடக அறிக்கையின் ஊடாக வெளிப்படுத்தினதை தாண்டி நாங்கள் போராட்ட களத்திலே நின்றிருக்கிறோம். அமைப்பு ரீதியாக தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய அடையாளத்தோடு நின்றிருக்கிறோம். அப்போ செம்மணிக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதும் சர்வதேச மேற்பார்வையின் கீழ் செம்மணி அகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்றும் இதற்கு மீனவ ஒத்துழைப்பு சங்கம், தேசிய மீனவ ஒத்துழைப்பு சங்கம் ஆதரவு வழங்குமா வழங்காது? இல்லை, நியாயமான அடிப்படையில் முன்னெடுக்கிற எந்த ஒரு போராட்டத்துக்கும் நாங்கள் ஆதரவு வழங்கி கொண்டு வாரோம்ன்ற அடிப்படையில் இதிலையும் நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் நியாயத்தின் அடிப்படையில் வழங்குவோம். அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அதனுடைய தொடர்ச்சியாக அது பேணப்படும். அந்த